Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி எஸ்எம்சி பேஸ்டு ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் என்டர் ஆகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் என்ட்ரி போகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதான் வந்து ப்ராஃபிட்ஸ் நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து கொடுக்கும். ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ பயப்படணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் ஆஃபராக நம்ம வந்து நம்ம லைவ் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் வந்து போட்டிருக்கோம். ஸோ கம்மிங் 29th வந்து நம்மளோட லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 28th வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃபர் வந்து எண்ட் ஆயிரும். ஸோ சிங்கிள் ஸ்லாட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஜனவரியோட கிளாஸ் வந்து இப்போ கம்மிங் 29th வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டெக்ட் பண்ணிக்கலாம். ஆஃபரை யூஸ் பண்ணிக்கங்க. சிங்கிள் ஸ்லாட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கரன்சி பேரை வந்து பார்த்துடலாம். என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி கொடுத்துருந்த அப்டேட் தான். ஸோ இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதுவும் இல்லாமல் ப்ரீவியஸாக நான் போட்டுட்ருக்கிற வீடியோஸ்லாம் ஒரு 3-4 வீடியோஸ்க்கு முன்னாடி இருந்து பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் வந்து இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து புரியறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. இந்த வீக்லி அனாலிசிஸ் வீடியோ வந்து பாருங்கள். ஓகேங்களா? சரி, அந்த வீக்லி அனாலிசிஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு இந்த டிமாண்டில் மார்க்கெட் வந்தால் பை ஆகுவான் அப்படின்னு சொல்லியிருந்தேன் யூஎஸ்டி ஜேபிஐ. ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்டுக்கு வந்தோன்னா மார்க்கெட் வந்து பை ஆகுவான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரீம் டிமாண்டுக்கு வந்தால் மார்க்கெட் பை ஆகும் அப்படின்ட்டு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு டிமாண்டுக்கு வந்துட்டான். என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டிமாண்டில் நமக்கு என்ன இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபைன்மெண்ட் இல்லை. அப்போ ரீஃபைன்மெண்ட் இல்லை அப்படின்னா நமக்கு மோஸ்ட்லி இது பிரேக் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு இந்த ஃபஸ்ட்டு டிமாண்டில் மிட்டிகேஷன் பண்ணிவிட்டு நமக்கு 15 மினிட்ஸில் இந்த இடத்துல பிரேக் வந்து கொடுத்துட்டான். ஸோ இந்த இடத்துல இன்னொரு கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்து பை வந்து போங்க அப்படின்ட்டு நான் டிஸ்கார்டில் வந்து அப்டேட் கொடுத்துருந்தேன். இதில் என்ட்ரி வந்து கேட்டிருந்தாங்க. இதில் இன்னொரு கன்ஃபர்மேஷன் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இது பிரேக் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கா அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல இந்த டிமாண்ட் வந்து மிட்டிகேட் பண்ணுறான். உள்ள ரீஃபைன்மெண்ட் இருக்குது. ஸோ 1 மினிட் வந்து நம்ம போகலாம். 1 மினிட்லேயே மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணிடுச்சு. நம்ம வந்து 1 மினிட்ல ட்ரேட் வந்து பண்ணலாம். ரைட்டா? அப்போது 1 மினிட்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை வந்து எடுத்திருக்கான். இது வந்து சோச்சுன்னு வந்து எடுத்துக்கலாம். ரைட்டா? இது சோச். அப்போது நமக்கு பை வந்து கொடுத்துருச்சு. எங்கே கொடுத்துருச்சு? ஒரு எக்ஸ்ட்ரீம் டிமாண்டே வந்து நம்ம எடுப்போமே. ஸோ இந்த இடத்துல பை வந்து கொடுத்துருக்கு. இந்த இடத்துல பை பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பை பண்ணலாம். ஆனால் இன்னொரு விஷயம், ட்ரெண்டு இந்த சோச்சுன்றது கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒன்ஸ் நம்ம வந்து செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ 1 மினிட்ல போயிட்டு நம்ம இங்கேருந்து இது பிஓஎஸ். அப்போது இது வந்து சோச்சுன்னு கன்சிடர் பண்ணுறோம். இது வந்து பிரேக்குக்கு நம்ம ஒரு ஸ்ட்ரக்சராக எடுக்கும்போது இது வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பிஓஎஸ். அப்போது சோச் பிஓஎஸ் ஹை வந்து எடுக்கல. அப்போது லோன்றது எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. ரைட்டா? அப்போது இதோட லோ இந்த இடத்துல பிஓஎஸ். அப்போது இந்த லோ வந்து எடுத்திருக்கான். அடுத்தது எங்கே எடுத்திருக்கான்? இங்கே எடுத்திருக்கான். ரைட்டா? ஸோ இங்கே வந்து எடுத்திருக்கான். அப்போது இது வந்து நமக்கு சோச் கன்ஃபார்ம். அப்போ இது வந்து ஒரு கரெக்டான சோச். ஒரு சோச் பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள். இதுதான் வந்து ஒரு ஃபேக்கான ஒரு மூமெண்ட் கொடுக்கும்போது இப்படி நம்ம எடுக்கும்போது ஃபில்டர் ஆயிரும். நமக்கு வந்து மோஸ்ட்லி கன்ஃபர்மேஷன் கொடுக்காது தப்பான என்ட்ரி அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுக்கிறோம். அப்போ இது வந்து சோச். அப்போ இந்த டிமாண்டில் என்ட்ரி போயிருந்தால் நமக்கு வந்து லாஸ். ஓகேங்களா? பட் நம்மளோட செஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும் எப்பயுமே. ஸோ ஏஷியனில் நடந்திருக்கு. ஏஷியனில் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த இடத்துல நம்ம அவாய்ட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நம்ம ட்ரேடும் வந்து கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸ் போவோம். ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான்?
கீழே வந்து இந்த லோவை வந்து ஹிட் பண்ணியிருக்கான். இப்போது 4 ஹவரில் நமக்கு இது ஒரு டிசிஷனல் டிமாண்டாகவும் இருக்குது. அது இல்லாமல் நமக்கு ரீஃபண்ட்மெண்ட்டும் இல்லை. ஸோ அதனால ரீஃபண்ட்மெண்ட் இல்லை அப்படின்னா உள்ள இன்ஸ்டிடியூஷனல் மூவ்மெண்ட்டும் கம்மியாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அப்போ இப்போ இருக்கக்கூடிய ஹை அப்படின்றது இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த ஹை தான் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஹை. இது வந்து நம்ம சோச்சா வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து இப்படியே மேலே போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஹையை வந்து எடுக்கிறான் அப்படின்னா நமக்கு இது வந்து சோச். மார்க்கெட் இந்த ஹையை எடுத்துட்டான் அப்படின்னா நம்ம இங்கேருந்து டிமாண்ட் எடுத்து பை வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? இதுதான் வந்து ரூல். ஸோ இப்போ என்னோட ஒரு ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா இது ஒரு டிசிஷனல் டிமாண்ட். ஓகேங்களா? இது ஃபெயில் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் ஒர்க் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டும் ஃபெயில் ஆகலாம், ஒர்க்கும் ஆகலாம். அப்போ ஒர்க் ஆகணும்னா மேலே சோர்ஸ் கொடுக்கணும், ஃபெயில் ஆகணும்னா அப்படியே வந்து கீழே இந்த டிமாண்ட் வந்து பிரேக் பண்ணணும். இதுதான் வந்து அடுத்த மூமெண்ட்டே இதுதான். ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய அந்த டிமாண்ட் ஃபெயில் ஆகிறதுக்கு தான் அதிகமான சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி ஒர்க் ஆச்சுன்னா பை வந்து பண்ணலாம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய லோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டியூஸ்மெண்ட்டாக இருக்குது. அப்படின்றப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் ஒர்க் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து யூஎஸ்டி ஜேபியை வந்து பார்த்துட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிபிபி செஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருந்தோம். பட் ஸ்டில் இன்னும் வரல. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லிக்விடிட்டி ஹேண்ட்டு அப்புறம் மேலே வந்து நமக்கு பாடி வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த டிமாண்ட் வந்து எடுத்து பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த டிமாண்டில் இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்குறது பெட்டர்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணிட்டான், பியூஎஸ் பண்ணிட்டான், சோச் வந்து பண்ணிட்டான். பட் டிமாண்ட் வந்து இல்லை. மார்க்கெட் எகெயின் மேலே போயிட்டு இப்போ கீழே வரான். நோ டிமாண்ட் ஃபுல்லாகவே டிமாண்ட் இல்லை. ஸோ அதனால் நான் என்ன சொல்லிட்டேன், உள்ள இப்போ இந்த டிமாண்ட் வந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதில் 5 மினிட் வந்து போனால் இங்கே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 15 மினிட்ஸுக்குள்ளே இந்த இடத்துல 5 மினிட் டிமாண்ட் இருக்குது. ஸோ இந்த டிமாண்டுக்கு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு வரதான் ட்ரை பண்ணுவான். ஓகேங்களா? இந்த டிமாண்டுக்கு வரத்துக்கு ட்ரை பண்ணுவான். ஸோ அது வரலும் வெயிட் பண்ணுவோம். இந்த டிமாண்டுக்கு வந்துட்டான் அப்படின்னா பை வந்து பண்ணுவோம். இதுதான் வந்து மூமெண்ட். ஓகேங்களா? இந்த டிமாண்டுக்கு வந்துட்டோன்னா நம்ம வந்து பை வந்து ட்ரை பண்ணலாம். இந்த ஹை வரைக்கும் டிபியை வந்து புக் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா AUD டோட்டலாக நம்ம வந்து சொன்ன டிபியை வந்து ஹிட் பண்ணுறான். இந்த ஹையை வந்து ஹிட் பண்ணுறான். ரைட்டா? ஸோ நம்ம சொல்லிட்டு இருந்த டிபி ஹிட் பண்ணுறான். பட் நம்ம ப்ரீவியஸாகவே எக்ஸிட் ஆகிட்டோம் ஒரு பெரிய ப்ராஃபிட்டில். ஓகேங்களா? ஆனால் இந்த இடத்துல போயிட்டு டிபி வந்து இப்போ ஹிட் பண்ணுறான். நம்ம சொன்னது வந்து நடந்துருச்சு. ஸோ இப்போது நமக்கு மார்க்கெட் வந்து பர்ஃபெக்டான ஒரு என்ட்ரி வந்து நமக்கு இப்போ தான் கொடுக்குது. ஸோ இதை எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ அந்த பர்ஃபெக்டான என்ட்ரி எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிஓஎஸ் வந்து கொடுக்குறான். ஸோ இந்த லோவை அப்படியே இன்டியூஸ்மெண்ட்டாக ஐடியமாக எடுத்துக்கிட்டு நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டை வந்து எடுப்போம். ஓகேங்களா? இந்த டிமாண்டை வந்து எடுப்போம். இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, இதை வந்து எடுக்க வேணாம். இது மோஸ்ட்லி ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு தான் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இந்த டிமாண்ட். ஸோ இதை அப்படியே விட்டுட்டு இந்த டிமாண்ட்லேருந்து நம்ம பை வந்து எடுக்கலாம். ஸோ டெய்லியோட டிமாண்ட் 4 ஹவருக்கு போங்க. 4 ஹவரில் ரீஃபண்ட்மெண்ட் வந்து பாருங்கள். ஸோ இந்த ரீஃபண்ட்மெண்ட் இங்கே இருக்கக்கூடிய இந்த கேண்டில் ஒரு ரீஃபண்ட்மெண்ட். அடுத்தது இந்த விக்கு ஒரு ரீஃபண்ட்மெண்ட்டாக எடுக்கலாம். ஓகேங்களா? இந்த விக்கையும் ஒரு ரீஃபண்ட்மெண்ட்டாக எடுக்கலாம். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து பை வந்து இருக்குது. இதான் வந்து நெக்ஸ்ட்டு மூமெண்ட். AUD/USDயில் சூப்பராக வந்து இந்த இடத்துலேருந்து பை வந்து பண்ணலாம், பெரிய ப்ராஃபிட் வந்து பிடிக்கலாம். ஸோ அப்போ 4 ஹவரில் போயிட்டு நமக்கு இந்த இடத்துல ஏதாவது செல் வந்து கொடுக்குதா அப்படின்னு வந்து பார்க்கலாம். அப்போ செல் கொடுக்கணும் அப்படின்னா இந்த லோவை எடுக்கணும். ஓகேங்களா? இந்த லோவை எடுத்தால் நமக்கு வந்து சோச் இங்கேருந்து நம்ம செல் வந்து பண்ணி இந்த டிமாண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். அப்போது இங்கே செல் பண்ணுறதுக்கு இந்த சோச் பண்ணுறதுக்கு மார்க்கெட் கீழே வரணும். ஓகேங்களா? அப்போது நம்ம 15 மினிட்ஸ்லேருந்து இங்கே செல் பண்ணலாமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செல் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செல் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க்கெட் இந்த சோச் பண்ணுவானா அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் சோச் பண்ணுவான். ஏன்னா சூப்பரான லிக்விடிட்டி மூவ்மெண்ட் கீழே இருந்து மேலே போயிருக்கு. ஸோ இந்த சோச்ன்றது ஒரு லிக்விடிட்டி தான் இப்போது. ஸோ அப்போ மார்க்கெட் இந்த லோவை அடிக்க சான்ஸ் இருக்குது. அப்போ 15 மினிட்ஸ் போவோம். 15 மினிட்ஸில் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா நம்ம செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். நமக்கு இந்த இடத்துல பிஓஎஸ் சோச் கொடுத்துருக்கான், சூப்பரான இன்டியூஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்கு. ஸோ அப்போது இந்த இடத்துல
நம்ம தாராளமாக செல் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ இந்த சப்ளையில் நம்ம செல் ஈஸியாக பண்ணலாம். பட் இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்குறது பெட்டர். ஸோ மார்க்கெட் வந்திருக்கான், செல்லாக இருக்கான். ஸோ 5 மினிட் போவோம். 5 மினிட்ல இந்த இடத்துல ரீஃபண்ட்மெண்ட் வந்து எடுக்கலாம். ரீஃபண்ட்மெண்ட் மிட்டிகேட் பண்ணலை. பட் 5 மினிட்ல இந்த இடத்துல நமக்கு ஹை ஹிட்டு, லோ ஹிட்டு. ஸோ இந்த ஹை அண்ட் லோ வந்து வேலிடா, கரெக்டாக 5 மினிட்டோட ஹை அண்ட் லோ தானா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஸோ நம்ம இந்த ஹையை வந்து எடுப்போம். இந்த ஹை எடுத்தால் இதுதான் லோ, 5 மினிட்லேயும் தான் லோ, அப்போது இதுதான் ஹை. ஓகே, நமக்கு ஸ்டில் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளை மிட்டிகேஷன் 15 மினிட்ஸ். ஸோ 5 மினிட்ல வந்து பார்த்தா ட்ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஹைனா இதுதான் வந்து லோ. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து வந்தால் இது பிஓஎஸ், இது சோச், அப்போது இதுதான் வந்து ஹை. ரைட்டா? இதுதான் ஹை அப்படின்றப்போ நமக்கு 5 மினிட்லேயும் சேம் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது. ரைட்டா? ஸோ 5 மினிட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த பிஓஎஸ்ன்றது இங்கே தான் இருக்குது. நமக்கு இந்த இடத்துல எந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் பார்க்கக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா? இந்த லோ பிரேக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த லோ பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா 15 மினிட்ஸில் கூட போய் பார்க்கலாம். இந்த லோ பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா எங்கேயாவது சப்ளை இருக்கான்னு பார்க்கலாம். சப்ளை இருந்துச்சு அப்படின்னா நம்ம செல் பண்ண முடியும். ஸோ இங்கே கூட ஒரு சப்ளை இருக்குது. இங்கே கூட நம்ம என்ன பண்ணலாம், செல் வந்து பண்ணலாம். பட் இந்த சப்ளையில் கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் பண்ணுறது பெட்டர். நமக்கு சூப்பரான ஒரு ப்ராஃபிட் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பிஓஎஸ் வந்து பண்ணணும். இந்த பிஓஎஸ் பண்ணால் நம்ம செல் வந்து பண்ணலாம். எவ்வளோ தூரம் செல் பண்ணலாம்? இங்கே இருக்கக்கூடிய இந்த லோ வரைக்கும் செல் பண்ணால் பெட்டர். ஓகேங்களா? ஆனால் மார்க்கெட் போகக்கூடிய இடம் இங்கேருந்து மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு போவான். பட் இந்த சோச் வரைக்கும் பண்ணுறது பெட்டர். ஏன்னா சோச் அடிச்சுட்டு மறுபடியும் மேலே வருவான். மேலே வந்து சப்ளை எடுக்கும்போது நமக்கு பிரேக் ஈவன் ஹிட் ஆகலாம். அதனால் இது வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்ததுக்கப்புறம் இன்னொரு ட்ரேடை போட்டு நம்ம செல் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ இங்கேருந்து செல் பண்ணி டிமாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து இங்கேருந்து நம்ம பை பண்ணுவோம். ஓகேங்களா? 3 ட்ரேடு வந்து பண்ணலாம் இதே இடத்துல. இதுதான் வந்து பிளான். நெக்ஸ்ட்டு பிளான் யூடியோட. ஓகே, அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமோட டிமாண்ட் மிட்டிகேஷன் பண்ணுறான். 4 ஹவர் டிமாண்ட் மிட்டிகேஷன் 15 மினிட்ஸில் நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் மிட்டிகேட் பண்ணி நமக்கு 5 மினிட்ல என்ட்ரிலாம் கொடுத்து மார்க்கெட் போயிட்டுருக்கான். ஸோ இப்போது ரிமைனிங் இருக்கிற என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த என்ட்ரி தான். இது வந்து 5 மினிட்டோட என்ட்ரி. ஓகேங்களா? இப்போ 15 மினிட்ஸாக நான் இப்படி போடுறேன். ஸோ இது 15 மினிட்ஸ், பட் 5 மினிட் தான் ஆக்சுவலான என்ட்ரி. ஸோ அதையும் காட்டிடுறேன். ஓகே, 4 ஹவரோட டிமாண்ட், 15 மினிட்ஸோட ரீஃபண்ட்மெண்ட் மிட்டிகேட் பண்ணுறான், ஃபெயிலியர் பண்ணல. 5 மினிட் வரும், இந்த இடத்துல ஹையை பிரேக் பண்ணுறான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணுறான். மறுபடியும் கீழே வந்து பிரேக் ஈவன் கொடுக்குறான். அப்புறம் அடுத்த பிரேக்கு இந்த இடத்துல பிஓஎஸ். ஸோ இந்த டிமாண்டில் மார்க்கெட் உள்ளே வரான், மிட்டிகேட் பண்ணுறான், மேலே வந்து போகிறான். ஓகேங்களா? அப்போது இதுதான் வந்து அடுத்த பிஓஎஸ். இந்த பிஓஎஸ்க்கு நமக்கு எக்ஸ்ட்ரீமாக இதுதான் டிமாண்ட், வேறு எங்கேயுமே டிமாண்ட் கிடையாது. அப்புறம் கீழே ஒரு டிமாண்ட் இருக்குது, இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஸோ இது 2 டிமாண்ட் இருக்குது. ஸோ எதில் வந்துட்டு போயிருக்கான்? இந்த டிமாண்டில் வந்திருக்கான். ரைட்டா? இந்த டிமாண்டில் வந்துட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கான். ஸோ அடுத்த டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த டிமாண்ட் தான் பெண்டிங்கில் இப்போ போட்டு வச்சுருக்கேன். 15 மினிட்ஸ் போவோம். இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்தால் ஒர்க் ஆக சான்ஸ் இருக்குது. பட் வந்ததுக்கப்புறம் நான் ஒரு அப்டேட் கொடுக்குறேன். இப்போதைக்கு பார்க்க வேணாம். ஜிபிபி ஏயுடியில் இந்த டிமாண்டை போட்டு வச்சு பாருங்கள், பட் ட்ரேட் பண்ண வேணாம். ஓகேங்களா? மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவர் டிமாண்ட் நம்ம வந்து பைக்கு கொடுத்துருந்தோம். மார்க்கெட் ஃபைனலாக வந்துட்டான். உள்ளே இருக்கக்கூடிய 15 மினிட்ஸ் ரீஃபண்ட் பண்ணிட்டு மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிட்டான். மிட்டிகேட் பண்ணிட்டு பிஓஎஸ் கொடுத்துருக்கான். சோச் இன்னும் பண்ணலை. ஸோ இந்த இடத்துல சோச் பண்ணான்னா கீழே டிமாண்ட் எடுத்து சூப்பராக பை வந்து பண்ணலாம். டிபி எது வரலும் வைக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் டிபி எந்த டிமாண்டில் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்றத பொறுத்து இருக்குது. ஸோ இந்த டிமாண்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த டிமாண்ட் மிட்டிகேஷனுக்கு இந்த டிமாண்டை வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் பை ஆனால் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய ஹை வரைக்கும் பை பண்ணுவான். பட் நம்ம என்ட்ரி போகிறது 1 மினிட்ல என்ட்ரி போகலாம். பட் பெரிய ப்ராஃபிட் வந்து பிடிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு அந்த ஹை வேண்டாம். ப்ரீவியஸாக நம்ம 1 மினிட்ல என்ட்ரி போயிட்டோம் அப்படின்னா இந்த ஹையே போதும். இதுவே பெரிய ப்ராஃபிட் வந்து பிடிச்சிடலாம். ஓகேங்களா? 5 மினிட் ஆர் 1 மினிட்ல நம்ம என்ட்ரி போகிறோம் அப்படின்றப்போ
பெரிய ப்ராஃபிட் வந்து இந்த இடத்துல வந்து பிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இப்படி ஏதாவது ஒரு டிமாண்டை சோர்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஏதாவது ஒரு டிமாண்டை எடுத்துகிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், மேலே இருக்கக்கூடிய இந்த ஹை, ஸோ எவ்வளோ தூரம் போகுது பாருங்கள், இந்த ஹை வரைக்கும் டிபி வந்து புக் பண்ணலாம். ஸோ சின்ன லாஸில் பெரிய ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். அதான் என்னோட சேனலோட ஸ்ட்ராட்டஜி, என்னோட ஸ்ட்ராட்டஜியும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குற ஸ்ட்ராட்டஜியும் அதுதான். சின்ன லாஸ் இருக்கணும், ப்ராஃபிட்ன்றது ஓவர்லோடாக இருக்கணும், பெரிய ப்ராஃபிட்டாக இருக்கணும். இருந்தால் நம்ம வந்து அப்ரோச் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு வந்து பார்க்கலாம். ஸோ நான் இந்த யூடியூப்பில் போட்டுட்ருக்கிற கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நான் போட்டுட்ருக்கிற கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட், திஸ் யூடியூப் சேனல் இஸ் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கமெண்ட் வந்து பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதை நான் வந்து பார்க்குறேன். அப்புறம் இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ கம்மிங் 29th வந்து லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரே ஒரு சிங்கிள் ஸ்லாட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும்னா பை பண்ணிக்கோங்க. ஜனவரியோட கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் 29th வந்து எடுப்போம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரேட் பண்ணுங்கள் எல்லோரும். ஓகேங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ.